نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا صدق الله العظيم. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பேரருளால் நாம் மூணாவது நோன்பை நோற்று 4 தராவீகளை நிறைவு செய்து கிட்டத்தட்ட 5 ஜுஸுகளை நாம் இன்று முடித்திருக்கின்றோம். வல்லோன் அல்லாஹ் மீதம் இருக்கக்கூடிய ஜுஸுகளை ஓதவும் மீதம் இருக்கக்கூடிய நோன்புகளை நோக்கவும் தராவீகளை சரியான முறையில் நிறைவேற்றவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கடைசியா நம்ம ஓதின வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷகர்தும் ஆமன்தும். அல்லாஹ் மனிதர்களிடத்தில் தன்னுடைய அடியார்களிடத்தில் இறங்கி வந்து கேட்கின்றான். அதாவது ஒருத்தர்கிட்ட நம்ம பரிவா பேசுவோமா இல்லையா, அந்த மாதிரி அல்லாஹ் தன் அடியார்களிடத்தில் பரிவோடு கேட்கின்றான். அல்லாஹ் உங்களை வேதனை செய்ய என்ன அவனுக்கு தேவை இருக்குது? நீங்க அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியும் அவர்களை ஈமான் கொண்டும் நீங்கள் இருந்திருந்தால் உங்களை அல்லாஹ் எதற்காக தண்டனை செய்ய வேண்டும்? அவனுக்கு அப்படி ஒரு அவசியம் இல்லை, தேவையும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மனித சமூகத்தை அல்லாஹ் இங்கு படைத்தது மிக முக்கியமான நோக்கம் 2. ஒண்ணு, அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அந்த வணங்குறதுக்கு பின்னாடி அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடிய வகையில் தான் வணங்குகின்றோம். இல்லைன்னா நம்முடைய அறிமுகமே இந்த உலகத்துல கிடையாது. நம்முடைய ரூஹை அல்லாஹ் படைத்திருக்கின்றான், ஒரு சொற்ப காலத்தில் நம்ம இங்க வாழ வைத்திருக்கின்றான். அப்படின்னா இதுக்கெல்லாம் பின்னாடி மிக முக்கியமான நோக்கம் நாம வாழக்கூடிய, நாம பருகக்கூடிய, உண்ணக்கூடிய, நாம் உடுத்தக்கூடிய எல்லாத்துக்கும் பின்னாலையும் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும் அப்படின்றதுதான் முக்கியம். அல்லாஹ் ஒவ்வொரு வசனத்திலையும் அதைத்தான் சொல்லுவான். அல்லாஹ் அஹ்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்று கர்ப்பப்பையில் இருந்து அல்லாஹ் உங்களை வெளியேற்றினான். அப்போ உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, குழந்தை. ஆனா உங்களை அல்லாஹ் செவிகளை கொடுத்தான், செவிகளை கொடுத்தான், பார்வைகளை கொடுத்தான். உங்களுக்கு எப்படியெல்லாம் இந்த உலகத்துல வாழணும்னு கத்து கொடுத்தான். அந்த ரப்புக்கு நீங்க இதுவெல்லாம் செஞ்ச ரப்புக்கு நீங்க என்ன செய்யணும்? லஅல்லகும் தஷ்குரூன். ஒன்னும் இல்ல, பெருசா நீங்க கைமாறு செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த ரப்புக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். எப்படி நன்றி உள்ளவர்களாக இருக்க முடியும்? அவன் சொன்ன சட்டங்களை நாம் ஏற்று வாழ வேண்டும். அவன் தடுத்தவைகளை நம்முடைய வாழ்க்கையில் விலக்கி வாழ வேண்டும். இதுதான் ரப்புக்கு நன்றி செலுத்துறது. அவனை புகழ்வதும் அவனை இகழ்வதாலும் இந்த உலகத்தில் அவனுடைய அந்தஸ்து கூடவும் போறதில்லை, அவனுடைய அந்தஸ்து குறையவும் போவதில்லை. காஃபிர்கள் ரப்பை இகழ செய்வார்கள், முஸ்லிம்கள் ரப்பை புகழ்வார்கள். இதனால ரப்புடைய அந்தஸ்துக்கு எந்த ஒரு குறைவும் ஏற்றத்தாழ்வும் கிடையாது. அடியார்களுடைய அந்தஸ்துல தான் ஏற்றத்தாழ்வு இருக்குது. எனவே அடியார்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே தங்களுடைய சமூகத்திற்கு படிப்பினை காட்டுறதுக்கு முன்னால வாழ்ந்த சமூகத்தாரிடத்தில் நடந்த சில நிகழ்வுகளை வச்சுதான் நமக்கு படிப்பினை காட்டுவாங்க. அப்படிதான் நம்ம ஏற்கனவே பனூ இஸ்ரவேலர்களை பத்தி தான் நிறைய பேசிட்டே வரோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமூகத்துல நடந்த நிகழ்வுகளை வச்சுதான் நமக்கு பாடம் கற்பித்தார்கள். அப்படிதான் பனூ இஸ்ரவேலர்கள்ல ஒரு 3 பேர். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவாகி உள்ளது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் ஒரு தொழுநோயாளி, மிக தோற்றம் அகோரமாக இருக்கக்கூடிய தொழுநோயாளி. இன்னொருத்தர் வழுக்கை விழுந்தவர், முடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. 3ஆம் நபர் குருடானவர், கண் பார்வையற்றவர். இப்ப இந்த 3 பேருக்கிட்டையும் ஃபர்ஸ்ட் தொழுநோயாளி ஒரு மலக்கு வராங்க. அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகின்றான். அந்த மலக்கு அந்த தொழுநோயாளி இடத்தில் கேட்கின்றார், உங்களுக்கு இந்த உலகத்துல என்ன பிரியமான விஷயம் கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தர சொல்லி என்ன அனுப்பியிருக்கா அப்படின்னு அந்த மலக்கு சொல்றாங்க. அந்த தொழுநோயாளிடத்தில் மலக்கு கேட்கின்றார். அப்ப அவர் உடனே என்ன சொல்லுவாரு?
ஒவ்வொருத்தரும் தங்களுடைய குறையை நிவர்த்தி செய்யணும். இந்த உலகத்துல அவங்க எதனால வெறுக்கப்படுறாங்களோ அந்த வெறுக்கப்படக்கூடிய காரணம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எல்லா மனுஷங்களும் நினைப்பாங்க. அந்த தொழுநோயாளியும் அதைத்தான் நினைச்சாரு. அந்த மலக்கிடத்துல என்ன சொன்னாருன்னா, எனக்கு நல்ல நிறம், நான் நல்ல அப்படியே பளிச்சுன்னு இருக்கணும், எனக்கு முகப்பொலிவும் நல்ல தோற்றமும் எனக்கு வேணும், இந்த தொழு நோய் என்கிட்ட இருக்கவே கூடாது, இந்த தொழு நோயிலிருந்து நான் உடல் ஆரோக்கியம் பெறணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மலருக்கு அவருடைய உடலை தடவி கொடுத்தார். அவருடைய நோய் எல்லாமே பறந்து விட்டது. அவர் மிக அழகான தோற்றமுடையவராக மாறினார். அப்புறம் அந்த மலக்கு திரும்பி கேட்டாங்க, உனக்கு என்ன வேணும்? அவர் சொன்னாரு, எனக்கு ஒட்டகம் வேண்டும். அதே போல ஒரு கர்ப்பிணியான ஒரு ஒட்டகத்தை அந்த மலக்கு வரவழைத்தார். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரவழைக்கப்பட்டது. பிறகு அந்த மலக்கு சொன்னார், பாரக்கல்லாஹ், இந்த ஒட்டகத்துல உனக்கு பரக்கத் அபிவிருத்தியே அல்லாஹ் செய்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நபர்கிட்ட இருந்து போயிட்டாரு. இப்ப அடுத்த 2வது நபர், அவரு வழுக்கையான தலை உள்ளவர், முடி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப அவர்கிட்ட போய் அந்த மலக்கு கேட்கிறாங்க, உனக்கு என்னப்பா பிரியமான விஷயம்? அந்த நபர் சொல்றாரு, எனக்கு முடி இருக்கணும், நல்லா அடர்த்தியா எனக்கு முடி வேணும், இந்த வழுக்க தலையோட இருந்தா என்ன மக்கள் எல்லாம் வெறுக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே போல அந்த மலக்கு அவருடைய தலையில் தடவி கொடுக்கவும் அவருக்கு முடியெல்லாம் அடர்த்தியாக வந்து விடுகின்றது. அப்ப திரும்பி கேட்கிற அந்த மலக்கு, உங்களுக்கு திரும்பி என்ன வேணும்? அடுத்ததாக நீ என்ன ஆசைப்படுற? அவர் சொல்றாரு, எனக்கு மாடு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாடும் கொடுக்கப்பட்டது. பிறகு அந்த மலக்கு சொன்னார், பாரக்கல்லாஹ், இந்த மாடுல உனக்கு பரக்கத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 2வது நபர்கிட்ட இருந்து 3வது நபர்கிட்ட போறாரு. அவரு குருடர், கண் பார்வையற்றவர். அவர்கிட்ட போய் கேட்கணும்னா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு கண் பார்வை வேண்டும், எனக்கு அல்லாஹ் எதை இந்த உலகத்துல கொடுக்கலையோ அந்த கண் பார்வை எனக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு, அதே போல அவருடைய கண்ணை தடவியதும் மலக்கு தடவியதும் அவருக்கு கண் பார்வையும் வந்து விடுகிறது. மீண்டும் கேட்கப்பட்டது, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன பிரியமான விஷயம்? அவரு சொல்றாரு, எனக்கு ஒரு ஆடு வேணும். அந்த ஆடையும் இறைவனின் புறத்தில் இருந்து வரவழைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. அந்த மலக்கு பாரக்கல்லான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, இப்போ இந்த 3 பேருக்கும் அவங்களுடைய எல்லா குறைகளும் நிவர்த்தி ஆயிட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட, ஒருத்தருக்கு ஒட்டகம், ஒருத்தருக்கு மாடு, இன்னொருத்தருக்கு ஆடு. இப்ப இது பெரிய ஒரு மந்தையா மாறுது. எந்த அளவுக்குன்னா ஒரு பள்ளத்தாக்கையே மறைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறுறாங்க 3 பேருமே. இப்ப அந்த மலக்கு திரும்பி வராரு. இவங்களை சோதனைக்காகத்தான் அல்லாஹ் இதெல்லாம் செய்யறான். இப்ப அந்த மலக்கு திரும்பி வராரு. அந்த தொழு நோயாளி இடத்துல வராரு. எப்படி வராரு அப்படின்னு கேட்டா, அந்த தொழு நோயாளியுடைய முந்தைய தோற்றம் எப்படி அகோரமா ரொம்ப பார்க்கவே அருவருப்பாக இருக்கக்கூடிய அந்த தோற்றத்துல அந்த மலக்கு வந்து திரும்பி கேட்கிறாரு. ஆனா அவருக்கு தெரியல வந்தது மலக்கு அப்படின்னு. அந்த தொழு நோயாளிடத்தில் வந்து இப்ப நல்லா ஒரு அழகான தோற்ற பொலிவோடு மிகப்பெரிய செல்வந்தர், ஒட்டக பண்ணையெல்லாம் வச்சுட்டு பெரிய ஒரு ஆளாக இருக்கிறாரு. இப்ப இவர்கிட்ட இந்த மலக்கு வந்து தொழு நோயாளியுடைய தோற்றத்துல வந்து கேட்கிறாரு, எங்க கொஞ்சம் நான் வழி தவறிட்டேன், எனக்கு எதுவும் இல்லை என்கிட்ட, இப்ப எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒன்னு அல்லாஹ் இருக்கா, அடுத்து விட்டா நீங்க தான் இருக்கிறீங்க, கொஞ்சம் நான் என்னுடைய பாதையில போய் என்னுடைய ஊருக்கு போறதுக்காக ஒரு ஒட்டகத்தை கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்ட்டு அந்த தொழுநோயாளிடத்தில் கேட்கின்றார். அந்த மலக்கு கேட்டதும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல, அதாவது அந்த மலக்கு என்ன சொல்லிடுறாரு, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த இந்த ஒட்டகத்துல இருந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னவங்க, இல்ல இது அல்லாஹ் கொடுக்கல, நான் ஏற்கனவே பரம்பரையா இந்த சொத்து எனக்கு வந்தது, பரம்பரையா வந்தது, நான் நல்லா அழகா இருக்கிறவன் ஏற்கனவே, அதனால இப்ப நான் ரொம்ப எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் பெரிய தொழிலதிபர் அப்படின்னு சொல்லி மறுத்து விடுகின்றார். அப்ப அந்த மலக்கு சொன்னார், பேசினாரு, நான் உன்னை ஏற்கனவே பார்த்திருக்க, நீ ஏற்கனவே பெரிய தொழுநோயாளியா இருந்தால மக்கள் உன்னை பார்க்கறதுக்கே அருவருப்பா வெறுத்தாங்க உன்னை. அப்படிப்பட்ட ஒரு நபரா இருந்தவன் இப்போ திரும்பி உன்கிட்ட அல்லாஹ்வுடைய செல்வத்தை திரும்பி கேட்கும் பொழுது தர மறுக்கிறியா? எதை அல்லாஹ் உனக்கு கொடுத்தானோ நீ மட்டும் பொய் பேசுறதா இருந்தா, நீ சொல்லக்கூடிய வாக்கில் நீ தவறானவனாக இருந்தால் அல்லாஹ் உன்னிடத்தில் இருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பதுவா விட்டு போயிடுறாரு. அடுத்து 2வது இடத்துல அதே மாதிரி அந்த மலக்கு வராரு. அவரு வழுக்கையா இருந்தாருல்ல, அதே தோற்றத்துல அந்த மலக்கு திரும்பி வந்து அதே போல கேட்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு போறதுக்கு எதுவும் இல்லை, காசு பணம் எதுவும் கிடையாது, அல்லாஹ்வும் நீங்களும் தவிர எனக்கு உதவிக்கு யாரும் இல்லை, எனவே கொஞ்சம் ஒரு மாடை கொடுத்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா அவரும் அதே தான் சொல்றாரு, அல்லாஹ்லாம் எனக்கு ஒண்ணு கொடுக்கலப்பா,
நான் பரம்பரை பரம்பரையா பெரிய செல்வந்தனா இருந்தேன், நான் பெரிய நல்ல முடியெல்லாம் அடர்த்தி எனக்கு நல்ல தோற்ற பொலிவனா இருக்குது, அல்லால ஒண்ணு கொடுக்கல அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. அந்த மலைக்கு அதே போல பதுவா விட்டாரு, நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை மீண்டும் புடுங்கி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப மூன்றாம் நபர்கிட்ட வராரு இந்த குருடர். அந்த கண் பார்வையற்றவரிடத்தில் வரும் பொழுதுதான் அவர் இப்ப நல்ல பார்வை உள்ளவராக நல்லா எல்லாத்தையும் பார்க்கிறவரு, நல்ல தொழிலதிபர், அவரும் பெரிய செல்வந்தரா மாறிட்டார். அவர் பெரிய ஆட்டு மந்தைகளை எல்லாம் வைத்திருந்தார். அப்ப அவர்கிட்ட வந்து கேட்கும் பொழுது ஆனா அவர் மட்டும் மறுக்கல. அவர் சொன்னது, அந்த மலரும் சொன்னதை அப்படியே ஏத்துட்டாரு. ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான், நான் மிகப்பெரிய ஒரு குருடனாக இருந்தேன், இந்த உலகத்துல ஒரு நிராயுத பாணியா இருந்த, மக்கள் என்ன வந்து ஒரு மதிக்காதவனா இருந்த, ஆனா அல்லாஹ் தான் எனக்கு இந்த கண் பார்வையும் கொடுத்தான், இந்த ஆடையும் அவன் தான் கொடுத்தான், எனவே நீங்கள் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்ககிட்ட